Hi guys, வணக்கம். பிளாக்கி முக்கி சீசன் 3. ஐம் ஸ்டில் யோர்ஸ் ஜோங்கோ. சீரீஸ் நம்பர் 13 பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸான இன்ஃபோஸ் உங்களும் வந்து டேரெக்டாக நோட்டிஃபை ஆகி நீங்கள் அதை பார்க்கலாம். லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்னு ஒரு ரீகேப். லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட வந்து ரிவெஞ்ச் பண்ணிடலாம், திரும்ப அவனை ரிவெஞ்ச் பண்ணிடலாம், நீ வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஜங்குக்கு கிட்டே சொல்லியிருப்பீங்க. சரி ஓகே அப்படி தானே அதுமாரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். 2 பேரும் ஃபைனலாக எல்லா சண்டையும் முடிஞ்சுட்டு உங்களுக்கும் அவருக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் முடிஞ்சுட்டு சேர்ந்துட்டு ஹக் பண்ணி கட்டி பிடிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் ஏங்க கிளம்பிட்டேன், எப்படி இருக்கு? ஏய் எப்படி அதே அவுட்ஃபிட், ஆனால் இந்த டைமில் வானாண்டி, நான் மட்டும் இதை தனியாக பார்த்துக்கிறேண்ணே. ஏங்க லாங் ஸ்கர்ட் தானே போட்டிருக்கேன், பரவாயில்ல எனக்கு இருந்தாலும் என்னாலாம் இதை ஏங்க என்னால் முடியாதுடி ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. அப்புறம் நான் ஜங்குக்கா லவ் பண்ணல, ஆரம்பம் தான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஏய் என்னடி கொழுப்பா? அப்புறம் தெரியுதுல்ல எனக்கு வேணும். சரி ஓகே இங்கே வாயேன். அதெல்லாம் முடியாதுப்பா, நீங்கள் வரலன்னா நாங்கள் வருவேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நான் இங்கேருந்து எங்கேயாவது போயிடுவேன். நீங்கள் தான் ட்ரை தான் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்த மாதிரியே வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே கோச்சில் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் வரதை பார்த்தோன்னே நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சிருப்பீங்க. ஒழுங்காக உட்கார்ற. முடியாதுங்க, நீ உட்காரலன்னா என்ன, நானே உட்கார வைக்கிறேன். ஏங்க தப்புக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வராரு. நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்கீங்க. அவர் உங்கள் பின்னாடியே ஓடியாராரு. நீங்கள் இந்த பக்கம் போனால் அவர் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மிஸ் ஆகி போயிட்டே இருக்கீங்க. ஃபைனலாக அவர் உங்களை பிடிச்சிட்டாரு. ஏங்க ஏண்டி காலையில் டெம்ட் ஏற்றுற மாதிரி இது மாதிரி ஏதாவது பண்ணுற, அப்புறம் கிட்ட வந்தால் என்னடி ஏங்க ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? சரி இல்லை நெல்லுண்ண ஏங்க நெல்லடி. ஆனால் அந்த வயசில் இதெல்லாம் இருந்திருக்காதுல்ல. ஏங்க என்னங்க பேசுகிறீங்க? ஆமாம் என்ன 8 தானே அப்போது. ஏங்க ஆனால் டர்ட்டியாக யோசிக்கிறீங்க, அது எப்படிங்க? அதெல்லாம் அப்படி தான். அப்புறம் அப்போது சுத்தமாகவே இருந்திருக்காதா, இல்லை சைஸ் சின்னதாக இருந்திருக்குமாடி? என்னங்க அதுக்கு எப்படி ஓப்பனா இல்லைன்னு இருக்கு? என் பொண்டாட்டின்னு நான் கேட்குறேன். என் பொண்டாட்டி இது ஒன்று குறையுதே. என்ன குறையுது? கண்டுபிடிச்சிட்டேன், போகும்போது வாங்கிக்கலாம். சரி போகலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தேன்னா நடக்கிறது எதுக்கும் நான் கேரண்டி இல்லடி. ஏங்க வாங்க முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. இப்போ அப்படி தாங்க கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களை பார்த்து ஓவராக சைட் அடிச்சிட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி போட்டிருக்கிறது ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட், ஓகேங்களா? இப்போ அப்படி தான் போகிற வழியில் ஒரு ஆப்டிகல்ஸில் நிறுத்திட்டுருக்காரு. எதுக்குங்க? புட்டிடி, புட்டி வேணாமா? ஏண்டி புட்டி தான் முக்கியமே. ஐயோ ஆமாங்க, அன்றைக்கி புட்டி இல்லாதால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே. அதுதான் இன்றைக்கி பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான் நான் லென்ஸ் போட்டிருக்கேனுங்க. அதெல்லாம் இல்லை, அந்த புட்டி ரொம்ப முக்கியம், வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புட்டி வாங்கி மாட்டி விட்டு தான் உங்களை கூப்பிட்டு போகிறாரு. பார்த்தா உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி அப்படின்ற மாதிரி தான் இப்போ போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஆரம்பு, இங்கே ஜாக்சன், தயாங்கு எல்லாருமே இங்கே நின்றுட்டுருக்கானுங்க. ஜிம்முன்னு அப்படியே ஒரு காம்பவுண்ட் மேலே ஏறி உட்காந்துட்ருக்கான். என்ன மச்சான் இவனா நம்மளை சும்மா விடமாட்டானாமா? தெரியலடா நாயே, மூடிட்டு உட்காரு, அவனா வந்து சொல்லுவான், சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும். சரி டேய் என்ன சொல்ல போகிறான் இப்போ? அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆரம்பம் கேட்டுட்டு ஒரு மாதிரி மறைச்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்றது பிடிச்சிருக்கு, இருந்தாலும் லைட்டாக அப்படியே பர்ன் ஆகுது. இப்போ போகிறீங்க. டேய் மச்சான் என்னடா அந்த பிள்ளைய இப்படி கூப்பிட்டு வந்திருக்கான்?
டேய், அதே இடம். அந்த பொண்ணும் அன்றைக்கி ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட்டு தாண்டா போட்டிருந்தது. ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன்டா மச்சான். ஓ, அந்தளவுக்குலாம் யோசிக்கிறானா இவன்? பரவாயில்ல, அவளுக்காக நல்லா தான் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆரம் நின்றுட்டுருக்காரு. எங்கள் ஜங்குக்கு வந்து அப்படியே ஆரம்பம் மறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. என்னடா என்ன லுக்கு? டேய், நான் சொல்கிறத அவனை செய்ய சொல்லுங்கடா. என்னவா, என்ன பண்ணுமா? டேய், நான் சொல்கிறத மட்டும் மோடிட் பண்ண சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஒரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு பொண்ணு அப்படியே ஒரு டாப்பு ஒரு பேண்ட்டு, அந்த பொண்ணு அப்படியே ரெட்டை சட்டை போட்டு வந்து நின்றுட்டுருக்கு. யாரா மச்சான் இது? டேய், இது கூட இவதுக்கிடுங்க. அதான் ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. இவ இல்லாமல் எப்படி? நீ அடி வாங்கினதை மறந்துருக்க மாட்டல்ல, அதனால தான். டேடி மச்சான் சூப்பரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்த்து இது பண்ணிகிட்ருக்கானுங்க. ஆரம் லைட் அப்படியே ஜர்க் ஆகிட்டு தான் நின்றுட்டுருக்காரு. ஏன்னா ஆரம் ஒரு பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்துருப்பார் இல்லையா, அடி வாங்கிட்டு தானே வந்து நின்றுட்டு இருந்துப்பார். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கில்ட் ஆகிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆரம் எங்கெங்கேயோ தேடி இருக்கவும் கிடச்சிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒயின் தான் சொல்லியிருப்பா. இப்போ அப்படி அந்த பொண்ணு வரா. ஆனால் எங்கள் ஆரம் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா, திரும்ப நம்மளை அடி வாங்க வைக்கிறதுக்கு இவன் நல்லா பிளான் பண்ணிட்டான் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்பான். இப்போ ஆரம் கையில் ஒரு லெட்டரை கொடுத்து இப்போ அனுப்பிச்சி விட்றானுங்க. டி, இதுதான் நீ பழி வாங்குற இடமாடா. அதுக்கு தான் அன்றைக்கே வாங்கிட்டான்ல, என்ன உனக்கு? போட்டாடி போ, மூடிட்டு சொன்னதை மட்டும் செய் போ அப்படின்னு சொன்னோடனே இப்போ ஆரம் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு அதே மாதிரியே போகிறாரு. அந்த பொண்ணு இப்போ அங்கேருந்து வந்துட்டுருக்கு. பாட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொல்லுங்க? இல்லை, என்ன லவ் லெட்டரா? இல்லை, லவ் லெட்டரான்னு கேட்டேன். என்ன பாரு டீ, என்ன பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே இழுத்து அப்படியே முத்த கொடுக்குது ஆரம்புக்கு. என்னடி பண்ணுற? முத்த கொடுக்குற தெரில. இந்த இடத்துல நீ அடிக்கணும் தானடி, அதான் கிஸ் பண்ணுற தெரியலையா? கிஸ் அடிக்கிறேன்டா லூஸு. அவனை லவ் பண்ணுறேன். ஆல்ரெடி உன்னை தேடிட்டு இருந்தேன். ரீசெண்ட் டேஸாக உன்னை ஃபாலோ பண்ண கூட செஞ்சேன். ஆனால் எப்படி உன்னை அப்ரோச் பண்ணுறது தெரில. ஃபைனலாக ஒயினேன்னு கால் பண்ணான். என்ன? ஆமாம், நான் என்ன தான் சின்ன பொண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் மெச்சூர்டான பொண்ணு. நீ அப்போதைக்கு லெட்டர் கொடுத்தது தான் பிடிக்கலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் பின்னாடி சுற்றக்கூடாது வரக்கூடாது நான் சொன்னேன். ஐயோ, இதுக்கும் உண்மை தெரில போல். அது அது அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியும். இப்போது என்ன நடக்குதுன்ற மட்டும் பாருன்னு. நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்ன உனக்கு பிடிக்கலையா? என்ன உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டேன். டேய் சொல்டா, டேய் சொல்டா, சொல்லேண்டா மச்சான், சொல்லிடுறா. டே சொல்லிடுறா. என்ன ஓன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு நீங்கள் ஜங்கு அப்படியே முறைக்கிறாரு. அவரும் பார்த்துட்டு டக்குன்னு அந்த பொண்ணை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்படி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு, ஓகே உங்களுக்கு? ஓகேடி, ஓகே தான். என்னோட தேவையில்லாமல் உனக்கு லெட்டர் கொடுத்துட்டோமோன்னு சம்டைம்ஸ் நான் யோசிச்சிருக்கேன். அந்தளவுக்கு யோசிக்கலாம்னு ஓரளவுக்கு யோசித்தேன். ஆனால் அடித்தவளே கல்யாணம் பண்ணி நம்ம அடிக்கிறதுன்றது தனி சுகம்தான். ரிட்டன் பேக் நான் அடிக்கவா? ஏங்க அதான் ரிட்டன் பேக் நான் அடிக்கவான்னு கேட்டேன். ஐயோ, அப்போ என்ன பழி வாங்குறதுக்காகவா? ஆனால் வேறு வேலை. ஆஹா, ஓஹோ, டி பழி வாங்குறான் மச்சான். டி பாரு, அடிக்கிறானாடா, ரிட்டன் கிஸ்ல அடிக்கிறான்டா.
அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்காங்க. இங்கே அப்படியே உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. ஏங்க என்னங்க பண்ணுறாங்க நடு ரோட்டில்? இதை விட நம்ம மோசமாகவே பண்ண போகிறோம். ஏங்க இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஆரம் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. என்ன வேன்? இது உன்னோட டர்னாச்சே, போ. இல்லை இப்போது நீங்கள் அவங்க கூட சேர்ந்ததே போதும்னு தோணுது. ஏங்க வேண்டாம். ஏண்டி நைட்டு ஃபுல்லாக இது நடக்கணும்னு என்கிட்ட அவ்வளோ காதில் ஓதிட்டு திடீர்னு வேணான்னா இப்படி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், போ. நீ மட்டும் போதான்னு வையன் இப்போவே இங்கவே. வேண்டாம் நான் போகிறேன். இல்லை இந்த புக்கு, இந்த பேகு. ஐயோ பேக்லாம் ரொம்ப ஓவராக இருக்குங்க, வேண்டாம். அதெல்லாம் உனக்கு எதுவும் ஓவராக இருக்காது, எடுத்துகிட்டு போ. ஏங்க எடுத்துகிட்டு போடி. பேக் மட்டும் வேண்டாம், நான் புக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன், கையில் 2. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் அப்படியே அந்த நோட்டு புக்கோட அப்படியே போகிறீங்க. ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி போயிருப்பீங்க, ஓகேங்களா? இங்கே அப்படியே ஜங்கு காரூமும் நின்றுட்டுருக்காரு. இங்கே கேங்காக அப்படியே நின்றுட்டு பேசிகிட்ருக்கானுங்க. அப்படியே ஜங்குக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது, ரொம்ப ப்ளஷ் ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில். டே ஓரா பண்ணாடா, ஆல்ரெடி உன் ஒய்ஃப் வர. நீ மூட்றியா? என் ஒய்ஃப் தான், நான் தான் சைட் அடிக்கணும், நான் தான் அதை ஃபீல் பண்ணணும்டா, மூடிட்டு அப்படின்னு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு கையில் லெட்ரு அவராகவே எழுதி வச்சுருக்காரு போல். அதை அப்படியே நல்லா மடிச்சிட்டு அவருடைய பேக் சைடில் அப்படியே சொருகி வச்சுருக்காரு பேண்ட்டில். நீங்கள் அப்படியே வரீங்க, பார்த்தா தலையை குனிஞ்சிக்கிட்டு அதே சோடா புட்டி, ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு. சைடில் 2 பக்கமும் மரம், அந்த மரத்துலேருந்து அப்படியே லீவ்ஸ் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. இப்போது ஒரு நாய் மட்டும் அப்படியே வேகமாக ஓடியாருது. உண்மையாலுமே பயப்படுறீங்க, ரொம்ப பயப்படுறீங்க. இது ஸ்கிரிப்ட்லேயே இல்லையே, இது சும்மா நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பட் ஆனால் டோட்டலாகவே அன்னைக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி நடக்கணுன்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு அப்படியே பிளான் பண்ணியிருப்பார். என்ன பாரு, என்கிட்ட வராத. இது பாருங்க பயப்படாத, நான் இருக்கேன், இங்கே பாரு, என்ன பாரு. இல்லை உண்மையாலுமே கடிக்க வருதுங்க. இல்லை இங்கே பாரு, என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த பதட்டத்தில் அன்னைக்கு மாதிரியே இன்றைக்குமே வந்து கிளாஸ் அப்படியே கீழே விழுந்துருது, உங்களோட நோட் புக்கெலாம் அப்படியே கீழே விழுந்துருது. அப்படியே அவர் உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன பாரு நான் உன் கூட இருக்கேன், என்ன போடுறேன்னு. இல்லை என்னை கடிக்க வருது. இல்லை இங்கே பாரு, என்ன பாரு. என்ன பாரு, நான் இருக்கேன், உன் கூட நான் இருக்கேன், ஒன்றும் ஆகாது, புரியுதா? நான் கூட இருக்கேன், நீ அழாதா, பாராடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நீங்கள் டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவருமே உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே வெளில வரீங்க. அப்படியே லைட்டாக அவர் சிரிச்சுக்கிறாரு. நீங்களுமே அப்படியே பயந்த மாதிரி இப்போது அந்த நோட் புக்கில் அப்படியே பொறுக்குறீங்க. உங்கள் கிளாஸ் வந்து திரும்ப அப்படியே உடஞ்சிருச்சு, திரும்ப அப்படியே எடுக்கிறீங்க. நீங்கள் ஆனால் லென்ஸ் போட்டிருக்கீங்க, ஓகேங்களா? லென்ஸ் போட்டிருக்கீங்க. அந்த நோட்டில் அப்படியே தெரியாத மாதிரி ஒரு அந்த லெட்டர் வைக்கிறாரு. ஏங்க எடுத்துகிட்டு போடி, எடுத்துகிட்டு போ. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு வந்திருக்கு உங்களுக்கு சின்னதாக. என்னடி ஸ்கிரிப்டில் எல்லாம் பண்ணிகிட்ருக்க? இல்லை போதும், எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நீங்கள் உண்மையாலுமே எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க? தெரிலடி, நீ சொன்னது எனக்குமே ரொம்ப ஆழமாக பாதிச்சிடுச்சு. அந்த வேர்ட்ஸ் நான் கொடுத்ததா மட்டும்தான் இருக்கணும், ஃபஸ்ட்டு டச் நான் கொடுத்ததா மட்டும்தான் இருக்கணும், உன் மனசில் பதிஞ்ச மாதிரி என்னோடய டச் என்னோடய வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு தோணுச்சுடி. அதனால் மட்டும்தான். ஐ லவ் யூண்ணா, ஐ லவ் யூ ஸோ மச். எக்ஸ்ட்ரா இது பதியணும் எனக்கு.
ரோட்டில் ஏங்க 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 ஆரம் ஜாக்சன் அங்கே தயங்க எல்லாம் கத்துறாங்க. என்னங்க பண்ணுறீங்க? தள்ளுங்க. சரி சரி, எனக்கு இது மறக்க முடியாத நல்லா அமைஞ்சிருச்சுங்க. ஏங்க வேண்டாம், பாருங்க ஏங்க கடிச்சு வச்சிருவேன், பாருங்க விடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் ஜங்குக்குங்களை ரொம்ப முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. முகம் ஃபுல்லாக முத்தம் அப்படியே ரொம்ப இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு ஃபைனலாக அப்படியே ஹாப்பி டேஸே வந்திருக்கோங்க. என்ன ஓகேவா நீ? ஓகேவா? இனிமேல் அந்த பரதேசி நான் யாரும் உன் மனசில் வருவானா? ஏங்க வருவானான்னு கேட்டேன். அவனோட ஃபஸ்ட்டு ஃபீல் யாராக இருப்பா? சொல்லுடி, சொல்லு. ஏங்க நீங்கள் தாங்க, அதான் என்ன சந்தேகம்? அப்படியா? அப்படிதான் உடனே எங்கள் ஜங்குக்கு நீல் டவுன் பண்ணுறாரு. என்னங்க பண்ணுறீங்க? இல்லை, என் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்கியா? இதில் என்ன சந்தேகம்? எந்திரிங்க. இல்லை ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு ரிங்கை நீட்டுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத நாளாக மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரு அவர். அந்த ரிங்கை அப்படியே பார்த்துட்டு, என்னங்க பண்ணுறீங்க? எனக்கு இதுக்கு மேலே என்னங்க பண்ணணும்? இல்லை இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீட்டுறாரு. நீங்கள் அதிலேருந்து அப்படியே ரிங் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அவர் ரிங் மாட்டுறாரு. நீங்கள் அப்படியே கலாட்டியதோட அவருக்கு ரிங் போட்டு போகிறீங்க திரும்ப. நீங்கள் இதுக்கடி அழற? உண்மையாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. இதெல்லாம் நான் தான் பிளான் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் நீ சொல்லி நான் செய்கிற மாதிரி ஆகிடுச்சிடி. அதனால தான் எக்ஸ்ட்ரா உனக்கு இன்னும் பெரிய மெமரியாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதில் ஒன்று தான் இதெல்லாம். வீடு போன்றடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி அப்படியே சுற்றுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வேர்ல்ட்லே நான் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கத்தணும் போல் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அவர் அப்படியே தூக்குறாரு. தூக்கிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே கீழே இருக்கும்போது அவரோட லிப்பில் இருக்கிற லிப் பியர்சிங் அப்படியே ஒரே சீட்டு அப்படியே கீழே வரீங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் அப்படியே நீங்கள் அவரோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே மொத்தம் கொடுக்குறீங்க. அவரோட புருவத்தில் பின் பண்ணியிருப்பார் இல்லைங்களா, அந்த பின்னு லிப் பியர்சிங், அவரோட கன்னத்தில், அவரோட மூக்கில், அவரோட மச்சத்தில் அப்படின்ற மாதிரி முகம் ஃபுல்லாக மொத்தமாக கொடுக்குறீங்க. அவர் அப்படியே இறுக்கி அணைச்சிக்கிறாரு. மச்சான் என்னடா ரோட்லேயே படம் காட்டிகிட்ருக்கானுங்க இவங்க. ஆதிவாசி நீ கொஞ்சமாக அட்டிக்கு வசதியா? என்ன நடக்குதோ அதை மட்டும் மூடிட்டு பாரு. அவனை எதுக்கு தாவலாம்? அவன் தான் காமிக்கிறான்ல, மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ அப்படியே கீழே இறக்கி விடுறாரு. இறக்கி விட்ட உடனே நீங்கள் அப்படியே அவரை இறுக்கி அப்படியே இடுப்போட அணைச்சிக்கிறீங்க. அவரும் உங்களை அப்படியே ஷோல்டரோட அப்படியே அணைச்ச மாதிரி கூப்பிட்டு வராரு. ஏண்டா நீங்கள் இன்னும் போகவே இல்லையா? வேலை முடிஞ்சிச்சுல, கிளம்புங்க. நீ தானே கூப்பிட்ட? அதான் கூப்பிட்டதுக்கு வந்துட்டீங்க, பார்த்துட்டீங்க, ஃப்ரீ ஷோவே காமிச்சிட்டேன். இன்னும் என்ன காமிக்கணும்? மூடிட்டு கிளம்புங்க. மச்சான் கிளம்புங்களான்ட்டேன். சேர்ந்துருக்கீங்கடா, ட்ரீட் ஏதாவது? ட்ரீட்டு இந்த ஒரே ஆண்டி அந்த நாய் கொஞ்சம் இவனோட சாப்பிடுச்சிருவான் போல் அட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் அப்படியே கேங் அப்படியே கலையிறானுங்க. இங்கே அப்படியே நீங்களும் ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே காரில் அப்படியே போகிறீங்க. ஆரம்புக்கு ஒரு ஃபைனலாக ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறீங்க. ஏம்மா? இல்லை, நீங்கள் மட்டும் அன்னைக்கு அந்த லெட்டரை மாற்றி கொடுக்கல அப்படின்னா இவர் மேலே எனக்கு லவ் வந்திருக்குமான்னு தெரில, எனக்கு இப்படி ஒரு லைஃப் கிடச்சிருக்குமான்னு தெரில. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இருந்தாலும் அந்த வேர்ட்ஸ் உங்களோட இதுன்றப்போ என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால் மட்டும்தான் இன்றைக்கி எங்கே. சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாரு, சந்தோஷமாக இரு. உங்களுக்குள்ளால் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு பிடிக்கலாமா, அதனால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணேன். அவளை ஒழுங்காக பார்த்துக்கோண்ணே. நான் நல்லா பார்த்துக்குறேன், நீ மூடிட்டு
அதை கூப்பிட்டுட்டு கிளம்பு. திரும்ப நான் உன்னை எங்கேயும் இங்கே பார்க்கக்கூடாது, புரியுதா? கிளம்பு அப்படின்னு ஜங்கு கடியும் மறைச்ச மாதிரி சொல்லியிருப்பாரு. எங்கள் ஆரம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு கிளம்பியிருப்பார். ஏங்க எதுக்குங்க? ஏய் சும்மாடி, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சகஜம், பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிக்கிறாரு. தூக்கிக்கிட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் வந்து அவரை பார்க்க, அவர் வந்து உங்களை பார்க்க அப்படின்ற மாதிரி கிராஸ் ஆகுது காரில். இப்போ அப்படியே வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. இம்பார்ட்டண்டான கால் அவருக்கு. ஏங்க கால் வருது பாருங்கள், இடுங்க. ஏண்டி எப்போ பாரு கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணால் நான் என்னடி பண்ணுவேன்? இனி எந்த கால் வந்தாலும் நான் எடுக்கிற மாதிரி இல்லை. ஏங்க வேண்டாம், எனக்கு வேணுமே, ரொம்ப வேணுமேடி. நைட்டு வானான்னு விட்டது எதனாலன்னு உனக்கே தெரியும். அதான் பெரிய ரீக்ரியேட் பண்ணிட்டோம்ல, பெரிய மெமரிஸ் கொடுத்தனோ இல்லையா? நீ எனக்கு என்ன பண்ணும்? வேண்டாம், கிட்ட வராதிங்க அப்படின்னு நீங்கள் பேக்வேர்டில் போகிறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஃபார்வேர்டாக அப்படியே வந்துட்டுருக்காரு. என்னடி பண்ணுற? நீ ஓடனாலே நான் படிச்சிருவேன். நீ நகர்ந்து போகிற மாதிரி போகிற. வரமாட்டனா? வரமாட்டனா? வேணாம், இதை பாருங்க, இன்னைக்கு இல்லை நாளைக்கு. ஏன் ஏன் இன்னைக்கு இல்லை? அது தெரியல, நான் இன்றைக்கி ப்ரிப்பேர்டாக இல்லை. அப்படியா? நான் பார்க்குறேன் நீ ப்ரிப்பேர்டாக இருக்கியா இல்லைன்னு நானே பார்த்துக்குறேன். ஏங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் உங்ககிட்ட வந்து கையை பிடிச்சிருப்பாரு. டக்குன்னு அப்படியே நீங்கள் விலைக்கு ஓடுறீங்க. என்னை ஓடி ஓடி டயர்டாகி எதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாம்னாலாம்? அதில் எக்ஸ்ட்ரா 2 ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஏங்க ரொம்ப 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 மோசங்க, நீங்கள் ரொம்ப மோசம். அப்படியா? எனக்கு ஒன்றும் அப்படி ஃபீல் ஆகலை. என்னை நீ சான்ஸ் கொடுத்தா தானே நான் மோசமாக இல்லைன்னு நான் காமிப்பேன். ஏங்க என்னங்க பேசுகிறீங்க? ஆமாண்டி, உங்கள் அப்பா வேறு ரொம்ப ஃபீல் பண்ணாராம் வளைகாப்பில். அப்புறம் எந்த தர்த்திரம் பிடிச்சா ஒன்று பேசினான். அவங்க முன்னாடி நீ ப்ரூவ் பண்ணல, வயிற்று தள்ளி நிற்கணும் இல்லடி நீ. ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆரம்பம் சொன்னான். சாரிடி, எல்லாத்துக்கும் நான் தான் சாரி கேட்கணும். ஏங்க அதுக்கு நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? இல்லடி, எவ பேசினாலும் அவளை வாயை கிழிச்சு விட்டுருக்கணும். ஆனால் அன்னைக்கு நான் கூட இல்லாத விட்டேன். இதை ஒரு கிடப்பில் தனியாக இருந்துட்டேன். இனிமேல் எவளையும் அதுமாரி பேச விட மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பேசிக்கிட்டே டக்குன்னு வந்து அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஏங்க என்ன வேலைக்கு ஓட போறியா? சொல்லு. ஏங்க சொல்லுடி, என்னை விட்டு வேலைக்கு போக போறியா? சரி போ. ஏங்க இல்லடி, நீ தான் டைம் கேட்டல. வேண்டாம். ஏங்க நீ வேறு டைம் கேட்டுருக்கடி. வேணாம் வேணாம், நான் அதுவும் ஒன்று பண்ணலண்ணா, போ. ஏங்க பொண்ணுங்க வேணாண்ணா, வேணும்னு அர்த்தங்க. அப்படியா? ஆமாம். ஏங்க அந்த முகத்தை காமி. ஏங்க என்னங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முகத்தை அப்படியே அவரோட செஸ்ட்டில் அப்படியே புதைச்சிக்கிட்ட மாதிரி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவருடைய உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு என்ன பாரு, என்ன பாருன்னு. ஏங்க வேண்டாம், ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல, என்ன பாரு. ஏய் என்ன பாருடி, என்ன பாரு, என்னால் பாரு, என்ன பாரு பொண்டாட்டி, ஏண்டி என்ன பாருடி. ஏய் என்னை பாரு, ரொம்ப வெக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தூக்கிட்டு போய் உங்களை பெட்டில் படுக்க வச்சுருப்பாரு. நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூங்க, ரொம்ப ரொம்ப லவ் யூ, ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆமாங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன? உடம்பு ஃபுல்லாக ஜங்குக்குன்னு எழுதிடலாமா? ஏங்க
நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உடம்பு ஃபுல்லாக ஜங்குக்குன்னு எழுதலாமா? இந்த கருப்பை என் உடம்பு ஃபுல்லாக பூசிக்கலாமா? ஏங்க சொல்லு சொல்லு அப்படின்னு உங்கள் கழுத்துக்கிட்ட அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி பண்ணுறாரு. இங்கே இந்த அப்படி ஸ்டேஜில் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலு குஸ்பம்ப் ஆகுது. சொல்லுடி, சொல்லு. உடம்பு ஃபுல்லாக ஜங்குக்குன்னு எழுதலாமா? புருஷன்னு எழுத போகிறேன்னு சொன்னேன். சொல்லுடி, உடம்பு ஃபுல்லாக எழுதிக்கிறியா? என்னங்க பண்ணுறீங்க? சொல்லு. இந்த கருப்பு ஃபுல்லாக நான் பூசிக்கவா? சொல்லுடி. இந்த இருட்டோட இருட்டா நானும் கரைஞ்சி போவா? சொல்லு சொல்லுடி. நான் 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 என் புருஷன் பேர் உடம்பு ஃபுல்லாக எழுதிக்க ரொம்ப ஆசைப்படுறேன். நான் என் மேலே இருக்கிற கருப்பை ஃபுல்லாக உங்கள் மேலே பூச ரொம்ப ஆசைப்படுறேன். நானும் ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப 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 என்ன பண்ணுறீங்க? ஏங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே மூவ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவர் சும்மாவே இல்லை, அவரோட கை அப்படியே உங்கள் மேலே ஃபுல்லாக ப்ளே ஆகுது. உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி ஒன்று அப்படியே மேலே பறக்குது. அதாவது நீங்கள் ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட் தானே போட்டிருப்பீங்க, உங்கள் பட்டன்லாம் அப்படியே ரிப் பண்ணி பிச்சிருப்பாரு. என்னங்க பண்ணுறீங்க? இது ஸ்கூல் டேஸில் போட்டிருந்த ஷர்ட்டு மாதிரியே வாங்கி கொடுத்தீங்கல்ல. இது மாதிரி எத்தனை ஷர்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில நல்லா பொறுமையெல்லாம் முடியாதடி. கற்று தான் போகிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோண்ணே, ரொம்ப பெயினாக இருக்கும். என்னங்க சொல்கிறீங்க? உன் புருஷன் வர மசில்ஸ்லாம் ரொம்ப இதாக வச்சுருக்கல்ல, அப்புறம் அப்படி தான் இருக்கும். உன்னோட ஸ்டாமினா ரொம்ப அதிகம்டி, அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். என்னங்க பண்ணுறீங்க? ஆமாங்க, இன்னும் ரொம்ப நிறையா பண்ண போகிறேங்க. அப்போ கண்ணில் தண்ணியாக வரும். வேணாம் விட்டுங்கன்னு கத்தாலாம் செய்வேன். அப்போ தான் கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏங்க பொறுத்துப்படி அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஃபுல்லாக அவரோட கை அப்படியே ப்ளே ஆகுது. அவங்க ப்ரெஸ் பாட்கிட்ட அவ்வளோ ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சம்டைம்ஸ் அப்படியே வலிக்குது, பெயினாக இருக்குது, முடியல. ஏங்க பொறுமையாங்க, முடியலங்க. என்னங்க பண்ணுறீங்க? என்னால் முடியலையே, நான் என்ன பண்ணட்டும்? இப்படி வச்சிருக்கேடி, ஐயோ இழுக்கிறடி, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு இப்போது ஃபார் த ஃபஸ்ட் டைம் இப்போது அவர் அவங்க முன்னாடி நெல் டவுன் பண்ணி இன்சர்ட் பண்ணவான்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சும்மா தலையாட்டுறீங்க. பட் ஆனால் அவர் அவங்ககிட்ட வந்து அப்படி இப்படி பண்ணவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவர் இப்போது இன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவ்வளோதான், உங்களுக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறீங்க, அவரோட செஸ்ட்லாம் போட்டு அடிக்கிறீங்க, முடியலைங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. பட் ஆனால் அவர் விடவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி வைல்டாக நடந்துட்டுருக்கு. அவர் உங்கள் மேலே அவ்வளோ லவ் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போது ரொம்ப டயர்டாகிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அவர் படம் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. எங்க கொஞ்சம் ஸ்லோவாக முடியல. நான் ஒன்றுமே பண்ணலடி. ஏங்க ஒன்றும் பண்ணலையா? என்னால் மூச்சு கூட ஒழுங்காக விட முடியல. இங்கே பாருங்க, என் கையெல்லாம் ஷிவர் ஆகுது, காலில் அசைக்க முடியலங்க. அப்படியேடி, இதுக்கேவா? ஜஸ்ட் நான் 4 தானடி போனேன். நமக்கு இந்த டைம் மறக்கவே கூடாது, புரியுதா? அதனால் இன்னொரு 6 ரவுண்ட் கரெக்டாக 10 ரவுண்டில் முடித்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏங்க நீங்கள் மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்ல? என்ன பேசுகிறீங்கங்க? என்னால் முடியாது, இதுக்கு நான் முடியாதுங்க. ஒரு ரவுண்டுக்கும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறீங்கங்க. நான் பாவம் இல்லை, எனக்கு அப்படியே தொண்டெல்லாம் வறண்டு போச்சு, கத்தி முடியல. எனக்காக யோசிங்க.
ஏண்டி எனக்காகவும் யோசிடி, எத்தனை நாள் பட்டினி போட்டு வச்சுருக்கேன் என்ன? ஏங்க உங்களுக்கு மனசாட்சி இல்லை? என்ன பேசுகிறீங்க? நீங்கள் பட்னியாக கிடந்த மனுஷனா? நான் ப்ளீ பண்ணிக்கிறேன் என்னென்ன பண்ணீங்க? என்ன சும்மா இருந்தீங்களா நீங்கள்? ஏண்டி அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக எடுத்துக்கிட்டேன். இது அந்த முகத்தை கொஞ்சம் காமிங்க. லைட்டாக எடுத்த முகமா இது? லைட்டாக ப்ளே பண்ணிங்களா? சொல்லுங்கள், லைட்டாக தான் ப்ளே பண்ணிங்களா? எனக்கு அங்கங்கே வீங்கி போயிட்டு அங்கங்கே கை கூட வைக்க முடியல. இவ்வளோத்துக்கும் ஏன் மேலே பாடி வாஷ் கூட பண்ண முடியல. அந்தளவுக்கு கை வைக்கும் போது தான் வலிச்சது, எரிஞ்சுது. நீங்கள் என்னென்னா ஈஸியாக சொல்கிறீங்க லைட்டாக. இல்லடி, ஒரு மீல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டட். ஏங்க வேண்டாம், இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆகும், சொல்லிட்டேன். போங்க தள்ளி மேலே. என்னை பாரு. ரொம்ப அழகாக இருக்கு. ஏங்க ப்ராமிஸாக சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கடி. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. நீ ட்ரெஸ்ஸோடு இருக்கிறத விட இந்த மாதிரி ட்ரெஸ்லெஸ்ஸாக ஒரு பெட்ஷீட்டோட கவர் பண்ணிவிட்டு மெஸ்ஸியான ஒரு ஹேரு, ஒரு மாதிரி க்யூட்டாக டயர்டாக என்னை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கடி. ரொம்ப இந்த மாதிரி பார்க்குறப்போ உங்ககிட்ட இன்னும் வேணும்னு கேட்கணும்னு தோணிகிட்டே இருக்குடி. முன்னாடி நீல் டவுன் பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்கு. ஏங்க வேண்டாம், ரொம்ப பேசுகிறீங்க. இல்லடி, இல்லை தெரில. இங்கே பாரு, என் மேலே லைட்டாக கூட ஒட்டவே இல்லடி இந்த கருப்பு. நிறைய பூசிக்கணும்னு உங்ககிட்ட தானே சொன்னேன். உடம்பு ஃபுல்லாக பூசிக்கணும்டி. அது எப்படி லைட்டாக அங்கங்கே பத்தலை, இன்னும் வேணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. எடுத்து பூசிக்கவா? நான் பூசிக்கிட்டா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்டி. ஏங்க இப்போ பாருங்கள், வேணுன்ற அளவுக்கு பூசிக்கிட்டீங்க. ஓவராக பண்ணாதீங்க, தள்ளுங்க. என்னால் இதுக்கு மேலே காலை அசைக்கவும் முடியாது, உங்களை இதுக்கு மேலே அடிக்கவும் முடியாது. எனக்கு அடித்து கையை வலிக்குது. போதும்னு சொல்லி. ஏண்டி நீ எவ்வளோ நாள் அடிச்சுக்கோ, நான் தாங்கிக்கிறேன், பரவாயில்ல. இது பரவாயில்லையா? நீங்கள் அதுக்கு மேலே என்ன அடிக்கிறீங்கங்க? ஆமாம், என்னால் முடியல, உண்மையாக சொல்கிறாங்க. சரி ஓகே. உண்மையிலுமே முடியலையா? என்னை பார்த்தா விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி இருக்கா? முடியலங்க, புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. ரெஸ்ட் எடுத்துக்கோண்ண, நைட்டு பார்த்துக்கலாம். ஏங்க இப்போவே நியர்பை 5:30. இதுக்கப்புறம் நைட்டுனா என்னங்க? மனசாட்சியோடு பண்ணுங்க. சரி பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன். நாளைக்கு காலேஜ் மட்டும் லீவ் போட்டுக்காண்ண. ஐயோ சான்ஸே இல்லை, இன்றைக்கே லீவ் போட்டேன். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? முடியாது. நான் வீட்டில் தான் நீங்கள் என்னை நடக்க விடாமல் பண்ணிடுவீங்க. எனக்காக லீவ் போட மாட்டியா? முடியவே முடியாது. இன்றைக்கி தான் லீவ் போட்டேன்ல, அப்புறம் என்ன? என்னால் முடியாதுங்க. அதெல்லாம் முடியும் டி. முடியாது, போங்க அப்படின்னு சொல்லி திரும்பி படுத்துப்பீங்க. அவர் அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்துருக்காரு. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும், அதனால் நீங்கள் நல்லா தூக்கம், செம்ம தூக்கம். நீங்கள் நைட்டில் எந்திரிக்கவே இல்லை. அவர் அப்படியே உங்களை அவர் பக்கமாக திரும்பி படுக்க வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்காரு. இப்போ அப்படி தான் அடுத்த நாள் காலையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறீங்க. ஆனால் எந்திரிக்க முடியல, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது, பெயினாக இருக்குது. ஏங்க என்னடி, என்ன முடியலையா? ரொம்ப முடியலங்க. நேற்று டயர்டாக படுக்கும்போது கூட வலி தெரியல, ஆனால் இன்றைக்கி எந்திரிக்கவே முடியலங்க. ரொம்ப பெயினாக இருக்குது. என்ன ரொம்ப வலிக்குதுங்க, வயிறுலாம் ரொம்ப. என்னடி? பீரியட்ஸ் டேட்டா? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏதோ உனக்கு இரு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்ஷீட் எடுத்து பார்க்குறாரு. பெட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளட்டாக இருக்கு. என்னடி
என்னாச்சுங்க? இரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கிக்கிறாரு, பாத்ரூம் கூப்பிட்டு போகிறாரு. ஏங்க என்னங்க இவ்வளோ பிளட்டு? என்னாச்சு எனக்கு? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அது ஒரு ட்ராமாவில் கூட நடந்துருக்கோடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இரு. ஏங்க ஒன்றும் இல்லை, பயப்படாத, சாரிண்ணே, அது நீ வீக்காக இருக்கே என்னவோ தெரிலடி, இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாம்பாட்டரில் அப்படியே பாத்டப்பில் தான் உங்களை படுக்க வைக்கிறாரு. ரொம்ப இதமாக இருக்கும் உங்களுக்கு. அவர் தான் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். பெட்ஷீட்லாம் அப்படியே பெட் கவர்லாம் தூக்கி துவைக்கிறதுக்கு போட்டுட்டு நீட்டாக திரும்ப ஒரு புது பெட் ஸ்ப்ரெட் போட்டிருப்பாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எந்தாச்சும் நின்று பார்ப்பீங்களா? கால்லாம் ரொம்ப அப்படியே ஷேக் ஆகுது. ஏய் எதுக்கு நிற்கிற? ஏங்க ஏன் என்னால் முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. அது நைட்டு நான் வர அவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன்ல, அதனால தான் நினைக்கிறேன்டி. என்ன சொல்கிறீங்க? 4 தானே, அது அதனால ஆகுமான்னு? இல்லடி, நான் ஒரு ரவுண்டுக்கும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டேன்ல, அதனால கூட இருக்கும். உண்மையாவா? வேறு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இதனால் ஓவராலும் திங்க் பண்ணாத, இதுதான் ரீசனாக இருக்கும். நான் டாக்டர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஓவராலாம் பண்ணக்கூடாது தான், லைட்டாக மட்டும். ஏங்க அப்போது நீங்கள் சாட்டிஸ்ஃபை? அதெல்லாம் இல்லடி, ஃபஸ்ட் டைம்ன்றதால கொஞ்சம் ஓவராக வெறித்தனமாக பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டாக்டர் வந்து நீ ஹெல்த்தியாக சாப்பிட்ணுமா, ஹெல்த்தியான ஃபுட்டாக மட்டும்தான் எடுத்துக்கணுமா, ஜங்க் ஃபுட்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துக்கொண்ணு, நீ இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்தனா தான் நானும் உங்ககிட்ட ஹெல்த்தியாக வெல்த்தியாக. ஏங்க சுற்றி அங்கேயே வந்துட்ருக்கீங்க. ஆமாம், சரி, ஓகே, சரி தூக்குங்க, முடியாது, காலேஜுக்கு வர டைம் ஆகுதுல. ஏண்டி இங்கே உடம்பே முடியல, நிற்கவே நல்லா வரும்ல, இதில் காலேஜ் போய் என்ன நீ கழட்டுவ? போனால் பஸ்ஸில் தான் போடுங்குவான்னு சொல்லுவேன். பஸ்ஸிலலாம் நிற்கிறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கா சொல்ல? ஆமாம் இல்லை? ஆமாம்மா இல்லையா? ஆமாம் தான். அப்போது நாளைக்கு போய்க்கிட்டோமா? ஒரு வாரம் லீவ் போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குறேண்ணா. ஏங்க அசைன்மெண்ட்லாம் எழுதணும். அதெல்லாம் நான் எழுதி தரேன். வேறு என்ன ரெக்கார்டா? அதையும் எழுதி தரேன். வேறு என்ன வேணும் சொல்லு. ஏங்க என்னங்க என்ன அண்ணுடி, என்ன அண்ணன்னு கேட்குறேன். சரி, ஓகே, எழுதி கொடுங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாரு உங்களை. அவர் தான் உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் வந்து என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க, ஸ்பைஸியாக இருக்குது, இது சால்ட்டியாக இருக்குங்க, இது ரொம்ப டேங்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏடி எல்லாத்துலேயும் குறை சொன்னால் நான் என்னடி பண்ணுவேன்? இரு, ஹோட்டலில் ஆர்டர் போடுறேன். நீங்கள் தான் பண்ணணும். சரி பண்ணுடா ஜங்குக்கு, பண்ணு, நீ பண்ணதுக்கெல்லாம் அவன் உன்னை வச்சு நல்லா செய்கிறா, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஃபன்னாகவே அப்படியே கிராஸ் ஆகுது. ஒரு 2 days அப்படி தான் கிராஸ் ஆகிருக்கும் உங்களுக்கும் அவருக்கும். அதுக்கப்புறம் வேறு எதுவும் ரொம்பலாம் நடக்கலை. ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறது, அப்படியே லைட்டாக ப்ளே பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் அவங்ககிட்ட இருந்துகிட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டே அவங்க ரொம்ப வைல்டாக ட்ரை பண்ணியிருப்பார். ஏன்னா ஒரு ரவுண்டும் வேறு ஆங்கிளில் வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக அவர் வந்து ட்ரை பண்ணியிருப்பார். நீங்களும் அவரும் அவ்வளோ இதாக இருந்திருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 4 days அப்படியே கிராஸ் ஆகிருக்குமா, நல்லா க்யூர் ஆகிட்டீங்க. காலெலாம் நல்லா நடக்க முடியுது, ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கூட நீங்கள் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் மூலமாக எழுதியும் அவர் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பார். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போது காலையில் அறக்க பறக்க அப்படியே கிளம்புறீங்க. என்னடி என்ன கிளம்புற? எங்கே கிளம்புற? ஏங்க காலேஜுங்க. லீவ் போடுறி, முடியலல்ல. இப்போ நல்லா தானேங்க இருக்கேன். நான் இப்போ மட்டும் வீட்டில் இருந்தால் அது எனக்கு பிரச்சனையாகும். நான் காலேஜ் கிளம்புறேன்னா
என்னடியே பண்ணுற? என்னை விட்டு போகாத. ஏங்க சாரிலேருந்து கையெடுங்க. நீ வேணுமே, ஆனால் இப்போ வேணாமே. எனக்கு இப்போவே வேணுமே. ஏங்க உங்களை கொல்ல போகிறோம் பாருங்களேன். என்ன பண்ணுறீங்க? என்ன ஆல்ரெடி கொன்னுட்டடி. தூ பாருங்க பாருங்க, இந்த மாதிரி பேசாதீங்க. இந்த மாதிரி தான் பேசுவேன். என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஏங்க பிச்சுக்குச்சு. என்னங்க பண்ணுறீங்க? என்னங்க பண்ணணும்? ஏங்க என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்கள், சாரி பண்ணலாம் பிச்சுட்டு வந்துடுச்சு. அதாவது அவர் பெட்டில் படுத்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் உங்களோட முந்தானை வந்து அவரோட கையில் மாட்டிகிட்டு இருந்திருக்கோம். டக்குன்னு பிடிச்சி இழுப்பாரா, பின்னோட அப்படி கலந்துட்டு வந்திருக்கோம். இப்போ ப்ளவுஸோடு நின்றுட்டுருக்கீங்க. கீழே வந்து பாதி சாரி சுற்றின மாதிரி இருக்குது. வா. நான் வரல. நீ வரியா இல்லை நான் வரவா? ஏங்க காலேஜ் போகணுங்க. செமஸ்டர் டைம் டேபிள் வேறு ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. என்னங்க பண்ண சொல்கிறீங்க? இந்த மாதிரி லீவ் போட்டே இருந்தால் வீட்டிலே தான் இருக்கணும். சரி வீட்டில் இரு. பாருடா புருஷா, இதுக்கு மேலே உன் வேலைலாம் என்கிட்ட நடக்காது. புரியுதா? என்னடி பண்ணுற? காலில் அடிக்கிறத என்னடி வலிக்குது? இது உங்களுக்கு வலிக்குது? இல்லை என்னடி பண்ணுற? அடிக்காதடி. ஆனால் உங்களுக்கு மனசாட்சியே இல்லைங்க. இதெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இதில் வேறு பாய் திறந்து வலிக்குதுன்றீங்க. ஷோ கடவுளே, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த சாரி அவர் மேலே அப்படியே விட்டு எறிஞ்சிட்டு நீங்கள் போய்ட்டு அப்படியே சுடி எடுத்து மாட்டுறீங்க. நான் சொல்கிறேன் அடி போகாதுன்னு. நீங்கள் பாரு, என்னை பார்த்தா பாவமாக இல்லையா? சுத்தமாக இல்லைங்க. என்னை பார்த்தா தான் எனக்கு பாவமாக இருக்குது. ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்கர்ட்டெல்லாம் அவுத்து வீசிட்டு ப்ளவுஸில் அவர் முன்னாடி தான் ட்ரெஸ் மாற்றுறீங்க. ஏய் என்னடி பண்ணுற? காலையிலே இந்த மாதிரி தரிசனம்லாம் காமிச்சிட்டு இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு உனக்கு மனசு வருது? ஏங்க தப்பு தான். அதான் உங்கள் முன்னாடி இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ் அப்படியே மாற்றிக்கிறதுக்கு அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறீங்க. ஏய் எங்கடி போகிற? இங்கே மாற்று. முடியாது. வெள்ளவா, மரியாதை இங்கே வந்து மாற்று. இந்த பாருடி. என் கண்ணு ரெண்டுத்தையும் பறிச்சிடுச்சடி. இங்கே வா. என்னால் முடியலை, வந்துடு. மரியாதையே வெளில வந்துடுறீ அப்படியே சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. பட் ஆனால் நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளிலே வந்துட்டீங்க. இப்போது கேப் வந்து புக் பண்ணுறீங்க. என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன்னா கேப் புக் பண்ணுறேன். நான் பஸ்ஸில் போகல. எதுக்கு? நான் கூப்பிட்டு வந்து விடுறேன். அதெல்லாம் முடியாது. நீங்கள் இனிமேல் கிளம்பி வரதெல்லாம் சான்ஸே இல்லை. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இதை பாரு. இங்கே பாரு, சொல்கிறது கல்டி. ஏங்க டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்லாம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, இது உங்கள் விருப்பம், பார்த்துக்கோங்க. இதை பாரு, நீ போகாதானே? நான் கூப்பிட்டு போகிறேன்டி. இல்லை நான் போகிறேங்க. நான் டிரைவராக கூப்பிட்டு போய் விட சொல்கிறேன்டி. வேண்டாங்க, நான் கேப் புக் பண்ணிட்டேன், நான் போகிறேன். இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. பட் நீங்கள் காதில் வாங்க, உங்கள் பேக் எடுத்து மாட்டிட்டு நீங்கள் மாட்டே கிளம்பிருப்பீங்க. ரொம்ப டைமாக இருக்குமா, அதனால் நீங்கள் கேபில் அப்படியே போகிறீங்க. கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோ செம்ம கோவம் வருது. இப்போ எப்படி என்னை விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப கோவம் வருது. சரி நம்ம சொல்கிறதையாவது கேட்கணும்ல, எதுக்கு அவள் கேட்காம போகிறான்னு சொல்லிட்டு தான் இப்போ நீங்கள் காலேஜ் போயிருப்பீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து காலையில் சாப்பிடவே இல்லை. உங்களுக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காரு. என்னங்க? இது பாரு, யாருக்கிட்ட பண்ணி போனேன்? யாரை கேட்கணும்? கேப் புக் பண்ணால் வந்தேன். இதில் என்ன இருக்குது? அப்படி சரி, ஓகே. நான் காலையில் சாப்பிடல, மதியமும் சாப்பிட மாட்டேன், பார்த்துக்கோ. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் ரிப்ளை இல்லை. இப்போது கால் பண்ணுறீங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை. இங்கே அப்படியே கோச்சிக்கிட்டு ஜங்குக்கு அப்படியே படுத்துட்ருக்காரு. கவிழ்ந்து படுத்துட்ருப்பாங்க, அந்த மாதிரி படுத்துட்ருக்காரு. அந்த ஃபோன் அப்பப்போ என்ன நோட்டிஃபை ஆகுதுன்னு மேலே மட்டும் அந்த மெசேஜை படிச்சிடுறாரு. உள்ளே போய்ட்டு ரீட் பண்ணல. அந்த மாதிரி தான் போகும். கால் பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் எடுக்க மாட்டுறாரு. சாப்பிட்லன்னு வேறு சொல்லிட்டாரா காலைல, மதியமும் சாப்பிடாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போது ஜாக்சனுக்கு தான் கால் பண்ணி, அண்ணா என்னம்மா என்ன
இல்லை, பிஸியாக இருக்கீங்களா இல்லை ஃப்ரீயாக இருக்கீங்களாண்ணா? ஏம்மா, ஃப்ரீ தான் சொல்லு. இல்லை, இங்கே அவர் வீட்டில் தனியாக இருக்கார். காலையிலையும் சாப்பிட்லண்ணா, மதியம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு. என்னம்மா, என்ன நீ என்ன பண்ண? ஆனால் அவர் தான் சும்மா சும்மா கோச்சிப்பாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. இன்றைக்கும் அந்த மாதிரி தான்ண்ணா. இல்லைம்மா, உங்களுக்குள்ளே சண்டை வந்து யார் உள்ளே வந்தாலும் அவனுக்கு பிடிக்காது, அது உனக்கே தெரியும்ல. ஆமாண்ணா, சண்டைலாம் கிடையாது, இது சின்னதாக கோச்சிக்கிட்டாருண்ணா, அது மட்டும்தான். நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அப்படியே உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்ருவாருண்ணா, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் போங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு கெஞ்சுறீங்க. சரிம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் ஜங்குக்கு பார்க்க தான் போகிறாரு. இப்போது காலிங் பெல் அடிக்க உடனே ஜங்குக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாரா, நீங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா, என்ன வேலை உனக்குங்க? இல்லை மச்சி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதான் வந்தேன். ஏன் வான் கூட கூப்பிட மாட்டியா? சரி வந்து தொலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டு கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. ஷர்ட்லெஸ்ஸாக ஒரு ட்ரௌசர் மட்டும் போட்டிருக்காரு, ஓகேங்களா. ஷர்ட்லெஸ்ஸாக அப்படியே உட்காந்துக்கிட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கூல்ட்ரிங்க் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீட்டுறாரு. என்னடா புதுசாக இருக்குதுலாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குடி. என்ன மூஞ்சி எப்படி செத்து போன மாதிரியே இருக்குது? ஆ, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயம் நீ வந்தது? தனியாக வர வந்திருக்க? ஏண்டா வரக்கூடாதா? நீ காரணம் இல்லாமலாம் வரமாட்டியே. என்ன கதை? என்ன கதைன்னு? சும்மா தாண்டா, அப்படியே இங்கே மால் வரைக்கும் வந்தேன். அப்படியே ஒன்றையும் இந்த முகர்கட்டையும் பார்த்துட்டு போகலாமே வந்தேன். வரக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறியாட்டுக்கு. சரிந்தா, நீ வச்சுக்கோங்க கூல் ட்ரிங்க்கு, நான் கிளம்புறேன். டே அது பேர் நடிக்காத. என்ன சொல்லி அனுப்பிச்சா என் பொண்டாட்டி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? என் பொண்டாட்டி நான் சாப்பிடாம இருந்தால் அவளுக்கு பொறுக்காது, பிடிக்காது. என்ன சொன்னா? என்னடா சொன்னா? அதான் உனக்கே தெரியுதுல்ல, மூடிட்டு தின்ன வேண்டியதானடா நாயை. காலையிலையும் தின்னலையா, மதியமும் தின்ன மாட்டியான். அதனால் நீங்கள் போனீங்கன்னா அவர் சாப்பிடுவாரே, நீங்கள் போங்க அண்ணான்னு துரத்தி விடுது. என்ன பண்ணிட்டோம்? அப்படியா? நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவகிட்ட சொல்லிவிடு. நீ முதல்ல கிளம்பு, கொடு ஜூஸை கொடுறா. விட்றா, மரியாதை விட்றா. அங்கேருந்து அடித்து பிடிச்சி வந்து உட்காந்துட்ருக்கேன், ஜூஸை போடுங்கிறான். சீப்ப அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஜூஸ் வேணும் போல் ஜாக்சனுக்கு. அப்படியே ஃப்ரிட்ஜில் போயிட்டு அவராகவே ஊற்றி எடுத்துகிட்டு வந்து அப்படியே குடிச்சிட்ருக்காரு. அப்புறமாச்சி, என்ன சாப்பிட்ற மாதிரி இருக்கியா இல்லை நான் அப்படியே கிளம்பட்டுமா? இல்லை, எனக்கு பசியில், நான் சாப்பிட போகிறதில்ல. அவள் வீட்டுக்கு வந்தால் தான் நான் சாப்பிடுவேன். ஷோ, இதுங்க தொல்லை தாங்க முடியலடா சாமி. அப்புறம் இப்படியே பட்னியாக கிடக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி விடு, நான் கிளம்புறேன். டேய் எங்கே கிளம்புற? என்னடா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். போன மாதிரி நான் சும்மா வேலை இல்லை வெட்டி பையனா? எனக்கு 1008 வேலை இருக்குது, புரியுதுல்ல. மூடிட்டு தின்றாந்தான் தின்னலாம் போ. நான் ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிறேன். அந்த பிள்ளை வேறு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதால் தான் நானுமே வந்தேன். இல்லைன்னா உனக்காகலாம் யார் ஃபீல் பண்ணிட்டு இங்கே வரா அப்படின்னு சொன்னோடனே இங்கே ஜங்குக்கு அப்படியே பத்திரி அடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே நிற்கிறாரு. என்னடா, என்ன சொன்னான்? வேறு என்ன சொன்னான்? நான் ஏன் உனக்கு தான் அவன் மேலே அம்மா பாசம் இருக்குல்ல, அப்புறம் என்ன நடிக்கிறேன்? மூடிட்டு போய் தின்னுடா போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாக்சன் அப்படியே கிளம்பிடுறாரு. இங்கே நீங்கள் திரும்ப அப்படியே கால் பண்ணுறீங்க, அவர் அட்டன் பண்ணல, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே டைனிங் டேபிள் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே அனுப்பிச்சி விட்றாரு. பாடா, ஃபைனலாக ஏதோ சாப்பிட போகிறாரு. எல்லாம் ஜாக்சன் அவள் தான் அப்படின்ட்டு நீங்களுமே இப்போ லஞ்சு சாப்பிட்றீங்க. அப்படி தான் டே ஸ்கிப் ஆகுது. காலேஜ்லேருந்து அப்படியே நீங்கள் வெளில வரீங்க. ஆல்ரெடி ஜங்கு வெளில அந்த அதே ஷார்ட்ஸு மேலே ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டிருக்காரு. எங்கேயோ பார்த்த ஏன் புருஷன் கோவலாம் போயிடுச்சா? ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கிட்ட வரீங்க. அவருடைய உங்களை பார்த்தோன்னே அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்காரு. ஏங்க, எக்ஸ்கியூஸ் மீ, ஏங்க? என்ன? இல்லை, இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ரூட் தெரியல, கொஞ்சம் வழி சொல்கிறீங்களாங்க? யார் உனக்கு வழி தெரில?
ஆமாங்க, என் ஹஸ்பண்ட் தான் எப்போவும் பிக்கப் பண்ணுவார். இன்றைக்கி வேறு அவர் வரவே இல்லைங்களா, அதனால தாங்க. கொஞ்சம் என்னை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ட்ராப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? ம், அதனால் என்ன, ட்ராப் பண்ணிட்டா போச்சு, கை பிடிச்சிக்கோங்க, கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கையை பார்க்குறாரு. நீங்கள் அந்த கையை ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறீங்க. போதாமா? இப்போ போகலாங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும் பார்க்காம இருந்தால் பரவாயில்லைங்க. அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ரொம்ப பொசஸ் ஆகுங்க. அவருக்கு இந்த மாதிரி அடுத்தவங்க கையை பிடிச்சிட்டு போகிறதெல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிலுத்துக்கிட்டு அவரோட கையை பிடிச்சிட்டு போகிறீங்க. லைட்டாக அவருக்குமே சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் அவர் இன்னும் கோவமாக இருக்கிற மாதிரியே ப்ரிட்டன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ அப்படி தான் உங்களை அப்படியே கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஏங்க, இதுதான் பஸ் ஸ்டாண்டா? இதுதான் பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை பார்த்தது இல்லையா? இல்லைங்க, நான் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டை பார்த்ததே இல்லைங்க. அவர் வேறு பஸ் ஸ்டாண்டில் கூப்பிட்டு போவார். அதெல்லாம் மறந்துடுச்சுங்க, சரியாக ஞாபகம் இல்லை. என்ன பஸ்ஸுனாவது ஞாபகம் இருக்குங்களா? இல்லைங்க, தெரியல. உண்மையாலுமே தெரியலையா, இல்லை தெரியாத மாதிரி? என்னங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிற மாதிரி தெரியுதாங்க? இல்லை, உங்களை பார்த்தா தான் யாருக்கும் நடிக்கிறீங்கன்னு தெரியாது, அப்பட்டமாக நடிக்கிறேன்னு தெரியும்டி. ஏங்க மிஸ்டர், என்ன போகிற போக்கில் டீ போடுறீங்க? இதான் என் புருஷனுக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான் உங்களை கட்டி அப்படி தொங்க விட்டுருவார பார்த்துக்கோங்க. ஓ, அந்தளவுக்கு பெரிய இவனா அவன் புருஷன்? பார்த்துலாமா உன் புருஷன் நானு? இதை பாருங்க, என் புருஷன்லாம் அடித்தாருன்னா தாங்க மாட்டீங்க. ஓ, அந்தளவுக்கு பெரிய அவனா? அந்தளவுக்கு பெரிய அவனான்னு கேட்குறேன். ஆமாம், என் புருஷன் பெரிய இவன் தான். நீ என்ன கேட்குற? ஒரு தடவை தேட்டரில் ஒருத்தனை வச்சு செம்ம அடி, மூஞ்சி முகர்லாம் அடையாளமே தெரியாத அளவுக்கு அடிச்சிட்டாரு. அந்த மாதிரிலாம் நீ அடி வாங்கினான்னு வச்சுக்கேன், பார்த்துக்கோ, நீ உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ, உன் புருஷன் அவ்வளோ பெரிய ஆளா? பெரிய ஆளாக தான் இருப்பான் போலையே. சரி, நான் கொஞ்சம் பயந்து பம்பிட்டே வரேன்னா அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நீங்கள் சிரிச்சுக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அவருடைய உங்ககிட்ட உரசிக்கிட்டு உங்கள் இடுப்பு அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறாரு. இந்த பாரியா, கையை இடு, இந்த மாதிரிலாம் என் இடுப்பில் கை வைக்காத, என் புருஷன் மட்டும்தான் அந்த மாதிரி கை வைப்பார். ஓ அப்படியா, சரி, உன்னை வீட்டில் பத்திரமா கூப்பிட்டு போய் விடணும்ல, அது வரைக்கும் மட்டும் பத்திரமா பத்திரமா பிடிச்சிக்கிறேன். உங்களை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விடணும்ல, அதுக்கு மட்டும்தான். என்ன பண்ணுற? இடுப்பில் ஐயோ, ரொம்ப ஏதாவது கிள்ளிட்டேனா? இல்லைங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இடுப்பில் கை வச்சேன், மற்றபடி வரணும் இல்லை. ஐயோ, இது பாரு, எங்கெங்கே பார்க்கணும், எங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன், கரெக்டாக பார்க்குறேன். நீ பார்க்குறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது. திரும்பு பார்க்குறவங்க ஏதாவது சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஃபைனலாக அப்படியே பஸ் வந்திருக்கோம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏறுறீங்க, சீட்லாம் இருக்குது, அதனால் அப்படியே நீங்கள் உட்காடுறீங்க. ஜன்னல் வருமா, உங்கள் பக்கத்தில் தான் அவரும் உட்காராரு. என்னங்க பக்கத்துலலாம் உட்காடுறீங்க? இல்லைங்க, ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாச்சு, அதனால் உங்களை வீடு வரைக்கும் பத்திரமா கூப்பிட்டு போகணுன்னா இந்த மாதிரி தாங்க உட்காரணும், வேறு வழி இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களை இறுக்கி நெருக்கமாக அப்படியே உட்காராரு. உங்கள் ஷோல்டர் மேலே அப்படியே கை போட்டுக்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்மெக் பண்ணிக்கிட்டு ஜன்னலாரம் அப்படியே ரசிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களோட முடி அவரோட மேலே அப்படியே காற்றுல அப்படியே பட்டு உரசிக்கிட்டே இருக்குது. உங்கள் முடியெலாம் என் மேலே உரசுதுங்க, பார்த்து உட்காருங்க. அப்புறம் அங்கே இங்கேயும் உரசிச்சு அப்படின்னா எனக்கு ஏதோ பண்ணின்னா உங்களை ஏதோ பண்ணி உங்கள் புருஷன் என்னை அடிக்க போகிறாருங்க, தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த முடி அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு, இப்போது உங்கள் கிளியர் ஸ்கின்னு அந்த கழுத்தில் கிளியர் ஸ்கின்னில் அப்படியே கை வச்சு ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன என்ன பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற விதம் ரொம்ப நல்லா இருக்குங்க, அதான் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறேன். சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே கிராஸ் ஆகுது. வயசானவங்க ஒரு 2 பேர் அப்படியே ஏறுறாங்க.
நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அம்மா எங்கே வந்து உட்காந்துக்கோங்க, ஏங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே எந்திரிச்சு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் தான் ஏறியிருப்பாங்க. இப்போ 2 பேரும் சீட்டில் உட்காந்ததும் அதே சீட்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்காரு ஜங்குக்கு. ஏங்க இங்கே ப்ரொடெக்ட் பண்ண விதம் போதுங்க, என் புருஷனை நான் இனிமேல் பார்த்துக்கிறேன், என் புருஷன்கிட்ட சொல்லிடுங்க நீங்கள் பத்திரமா கூப்பிட்டு வந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அப்படியே தள்ளி நிற்கிறீங்களா? இல்லைங்க, பத்திரமா வீடு வரைக்குமே கூப்பிட்டு வந்து நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறேன்னா எனக்கு ஒன்றும் பெரிய கழட்டுற வேலைலாம் இல்லைங்க, நான் இங்கே நிற்கிறேன். ஷோ ஏங்க போதும், நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வயசானவங்க தானே உட்காந்துட்ருக்காங்க. என்ன தும்ரா, நாங்கள் நிற்பேன். ஏங்க இதை பார், உன் புருஷன்கிட்ட அவனை கூப்பிட்டு போய் விடுற வரைக்கும் பத்திரமா அப்படி தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உங்களை மேலே மேலே கண்ணு காமிச்சிட்டே இருக்காரு. என்ன கையை பிடிச்சிக்கோன்னு? நீ இப்போ கையை பிடிச்சிக்கிறியா, நான் உன் இடுப்பு பிடிச்சிக்குவா? என்ன சரி ஓகே, நான் இடுப்பு, ஐயோ வேண்டாம் நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. அவரோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க, கீழே ஒரு கையை பிடிச்சிக்கிறீங்க, இன்னொரு கை அவரோட மேலே இருந்துகிட்ருக்குமா, அந்த மேலே பிடிச்சிட்ருக்கப்ப அவருடைய ஆமை அப்படியே பிடிச்சி ஆமை ஹோலில் பிடிச்சிக்கிற மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. என்னம்மா என்ன புது கல்யாணம் பொண்ணா நீனு? உன் புருஷனை மட்டும் எட்ட வராமல் நின்றுட்டுருக்க? ஐயோ இல்லைம்மா, அவர் காலேஜ்லேருந்து என்னை கூப்பிட்டு வராரு, பத்திரமா கூப்பிட்டு வர்றதுக்காக கூட. ஓ அப்படியா சங்கதி, பரவாயில்ல தான், பிடிச்சாலும் ஒரு புளியங்கொம்பு புளியாக தான் பிடிச்சிருக்க. என்னப்பா என்ன பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கிறப்பல்ல? ஐயோ ஆண்டி, இவ ஏன் பொண்டாட்டி இல்லை. என்னங்க பேசுகிறீங்க? என்ன தம்பி உன் பொண்டாட்டி இல்லைன்ற பக்கத்தில் நின்றுட்டுருக்க? ஆமாம் ஆண்டி, இவ என்னை ஹெல்ப் கேட்டா அதனால் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன் பாட்டி, வேறு ஒன்றும் இல்லை. ஐயோ ஏங்க இப்படி பண்ணுறீங்க? என்னம்மா என்ன உன் புருஷனுக்கு இதெல்லாம் தெரியுமா? ஐயோ அம்மா, அவர் கொஞ்சம் கோவத்தில் இருக்காருமா, அதனால் இப்படிலாம் நடிச்சிட்ருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை, சின்னதாக சண்டை, நீங்கள் ஏதோ கண்டுக்காதீங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு காதில் போய் அப்படியே சொல்கிறீங்க. ஓஹோ அப்படியா, நைட்டு படக்க வசியம் பண்ணிடுமா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் 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 உட்காந்துக்கோங்க, பத்திரமா உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே தலையில் அடிச்சுக்கிறீங்க. அவர் லைட்டாக அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படி தான் அப்படியே ஸ்கிப் ஆகுது, டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் ஸ்டேஜ் வந்திருக்கும், இறங்குறீங்க, அவருமே பின்னாடியே இறங்குறாரு. பார்த்துடி. இல்லை ஒழுங்காக தான் வரேன், நீங்கள் உங்கள் வேலை முடிஞ்சிச்சுல, கிளம்புங்க, என் புருஷன்கிட்ட எனக்கு பத்திரமா போக தெரியும். ஐயோ உங்கள் புருஷன்கிட்ட கையோடு உங்களை கூப்பிட்டு போய் கையில் கொடுத்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்குங்க, அதனால் பத்திரமா என் கையை பிடிச்சிக்கிட்டு வாங்க. ஐயோ அப்படி ஒன்றும் தொலைஞ்சு போயிட மாட்டேங்க, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் வேணால் என் பின்னாடியே வாங்க பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. அவருமே இப்போ பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அப்படியே பேக் சைடு வியூவு, சாரீ அப்படியே உங்கள் ப்ளவுஸுக்கு கீழே லைட்டாக அப்படியே தெரியுது, லைட்டாக சைடில் உங்கள் ஹிப் அப்படியே லைட்டாக தெரியுது. என்னடா பண்ணுறா இவ? ஏங்க ஏங்க என்னங்க வேணும் உங்களுக்கு? பின்னாடியே வந்துட்டுருக்கீங்கல்ல, வாயை மட்டும் தான் வாங்கினேன். இல்லைங்க, இப்படி பப்ளிக்கில் போகும்போது கொஞ்சம் ட்ரெஸ் அங்கங்கே இழுத்துக்கிட்டு போங்கங்க, டெம்ப்ட் ஆகுதுல்ல. யோ என்னையோ புது வழியில் போயிட்டு எப்படி பேசுகிற? மரியாதை கிட்டும் உனக்கு. என் புருஷன்கிட்ட சொன்னேன், உன்னை பல்ல பேத்து கையில் கொடுத்துருவான் சொல்லிட்டேன். ஓ பல்ல பேத்து கையில் கொடுப்பானா? சரி சரி, இன்னும் 2 பல்ல சேர்த்து கழட்ட சொல்லுங்கள், இதோ வரையிருங்க அப்படின்னு வேகமாக வந்துட்டு உங்கள் இடுப்பு அப்படியே லைட்டாக தான் தெரிஞ்சிருக்குமா, இன்னும் கொஞ்சம் அப்படியே வளர்க்கிட்டு உங்கள் இடுப்பை அப்படியே ரொம்ப அப்படியே அப்படியே பிடிக்கிறாரு. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? தள்ளுங்க தள்ளுங்க. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, உங்கள் புருஷன்கிட்ட சொன்னால் பல்ல பேத்து கையில் கொடுப்பானே, கொடுக்க சொல்லுங்கள். இப்படியே கூட்டு போய்விடுறேன். ஷூ விளையாண்டதெல்லாம் போதுங்க, கையை எடுங்க, யாராவது பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? எவன் நினச்சா எனக்கு என்னங்க,
உங்கள் புருஷன் நினச்சா தானே தப்பு. வாங்க. ஐயோ ஏங்க, நீங்கள் விளையாண்டதுலாம் போதுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, வாங்க. அதெல்லாம் எவனும் நினைக்க மாட்டாங்க, ஹேண்ட்பேக் தான் சைடில் தொங்குதில்ல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போகிறாரு. உங்கள் இடுப்பு பிடிச்சிக்கிட்டு தான். ஷூ என்ன பண்ணுறாரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறீங்க ஒரு மாதிரி. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஒரு இடுப்பில் சும்மா வச்சிடல, அப்படியே அந்த நெண்டிக்கிட்டே இருக்குது, கை எப்படி நெண்டிக்கிட்டே இருக்கு. ஷூ ஏங்க விளையாண்டது போதுங்க, ஒரு மாதிரியாக இருக்குங்க, இடுப்புலேருந்து கையை எடுங்க. அதெல்லாம் முடியாது. ஏங்க என்னங்க வேணும்? என்ன உன் புருஷன்கிட்ட தான் சொல்ல போகிறீங்க? சொல்லிக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டே வராரு. சும்மாவே இல்லை, அவர் வந்து இடுப்பில் கை வச்சுருக்க இடத்த வந்து யாராலையும் பார்க்க முடியாது, ஓகேங்களா? இடுப்பில் கை இருக்குது, அந்த கைக்கு மேலே உங்களுடைய சாரி இப்படி இழுத்து விட்ட மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்கும், ஓகேங்களா? இப்போ அப்படி தான் வீட்டுக்கிட்டே அப்படியே போயிருப்பீங்க. என்னங்க உங்கள் புருஷனை நீங்களே கூப்பிட்றீங்களா இல்லை நான் கூப்பிடணுமா? ஏங்க விளையாடுறீங்க, வாங்க போகலாம். இல்லை உங்கள் புருஷனை கூப்பிடுங்க, பல்ல தட்டி கையில் கொடுப்பாருன்னு சொன்னீங்கல்ல, 2 பல்ல சேர்த்தே கழட்டி கொடுக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணுறேன். போய் கூப்பிடுங்க. ஏங்க போய் கூப்பிடுங்க உங்கள் புருஷனை போய் கூப்பிட்டு வாங்க, நான் பல்ல கழட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களை உள்ளே அப்படியே தள்ளையே அப்படியே உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏங்க 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 என்னங்க பண்ணுறீங்க? ஓகேடா கைஸ், இந்த பார்ட் அப்படியே இங்கே கட் ஆகட்டும். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் பார்ட்டோட வரேன், அதோட ஃபைனல் எண்டு, ஓகேங்களா? சுபம் சொல்லி முடிச்சிடலாம். ஓகேடா கைஸ், பாய்.